கோவையில் CISCE மண்டல விளையாட்டுப் போட்டிகள். ஜெயின் ஜூட்ஸ் பள்ளி முதலிடம் பிடித்து சாதனை. இந்திய பள்ளி சான்றிதழ் தேர்வுகளுக்கான கவுன்சில் சார்பில் மண்டலம் B அளவிலான தடகள விளையாட்டுப் போட்டிகள் 2026 கோவையில் நடைபெற்று முடிந்தது. கோவை GD பள்ளி நடத்திய இப்போட்டிகள் ஜூலை 28 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் நேரு ஸ்டேடியத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்றது. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் நடுவர்களால் சிறப்பாக நடத்தப்பட்ட இப்போட்டிகளில் மண்டலம் B-க்குட்பட்ட 45 பள்ளிகளை சேர்ந்த சுமார் 700 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். ஜெயின் ஜூட்ஸ் பள்ளி மாணவ மாணவிகள் இப்போட்டியில் மிக சிறப்பான திறமையை வெளிப்படுத்திய ஜெயின் ஜூட்ஸ் பள்ளி ஒட்டுமொத்த பிரிவில் 355 புள்ளிகள் பெற்று முதலிடம் பிடித்து அசத்தியது. மாணவர்கள் 34 தங்கப் பதக்கங்களும் மாணவிகள் 26 தங்கப் பதக்கங்களும் என மொத்தம் 60 தங்கப் பதக்கங்களை வென்றனர். மாணவர்கள் 23 வெள்ளி பதக்கங்களும் மாணவிகள் 22 வெள்ளி பதக்கங்கள் என மொத்தம் 45 பதக்கங்களை வென்றனர். மாணவர்கள் 16 வெண்கல பதக்கங்களையும் மாணவிகள் 7 வெண்கல பதக்கங்கள் என மொத்தம் 23 வெண்கல பதக்கங்களை வென்றனர். இத்தொடரில் 7 மாணவர்கள் மற்றும் 5 மாணவிகள் என மொத்தம் 12 பேர் முந்தைய சாதனைகளை முறியடித்து புதிய சாதனைகளை படைத்தனர். மாணவர்கள் பிரிவில் லோகமித்ரன் செல்வராஜ் ஹேமர் எறிதல் மற்றும் ஈட்டி எறிதல், தன்வந்த் ராஜா 1500 மீட்டர் ஓட்டம், கிருத்திக் 5 கிலோமீட்டர் நடத்தல், சபரிஷ் பிரணவ் ராஜா மும்முனை தாண்டுதல், ரித்விக் ராகுல் 5 கிலோமீட்டர் நடத்தல், வைஷ்ணவ் ஷர்வின் 110 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டம் என சாதனை படைத்தனர். மாணவிகள் பிரிவில் சிந்து வர்ஷினி 80 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டம், ஆராத்யா நீளம் தாண்டுதல், விவிதா சிவகுமார் நீளம் தாண்டுதல், பூர்விகா ஹேமர் எறிதல் மற்றும் குண்டு எறிதல் ஆகியவற்றில் சாதனை படைத்தனர். விழாவில் GD பள்ளியின் முன்னாள் மாணவரும் தொடர்ச்சியாக 4 முறை இந்திய தேசிய டூரிங் கார் சாம்பியன் பட்டம் வென்ற பிரபல ரேஸ் வீரருமான அர்ஜுன் நரேந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டினார். வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை பள்ளி முதல்வர் சரோ தன்ராஜன், பள்ளியின் தாளாளர், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் பெருமிதத்துடன் வாழ்த்தினர். ரொம்ப சந்தோஷமாக நிற்கிறேன். இந்த CISE ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது இது டெல்லி பேஸ் CISE போர்டுடைய ஜோனல் அத்லெட்டிக் மீட். அதாவது தமிழ்நாடை 4 ஜோனாக பிரிச்சிருக்காங்க. இது ஜோன் B உடைய அத்லெட்டிக் மீட்டு இன்றைக்கி நடந்தது. இது இன்றைக்கி இல்லை, நேற்றுலேருந்தே நடந்திருக்கு. 2 நாள் ஃபுல்லாக இருக்குது. மொத்தமாக 45 ஸ்கூல்லேருந்து வந்திருக்காங்க. 700 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க. எல்லா விதமான கேம்ஸும் இங்கே இருந்தது. எல்லா ஸ்கூல்லேருந்தும் பார்ட்டிசிபேஷன் இருந்தது. ரொம்ப நல்லா நடந்தது. GD ஸ்கூல் தான் அதை எடுத்து நடத்துகிறாங்க. அஃபிஷியல்ஸ் எல்லாமே SDIT கோயம்புத்தூர், ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி கோயம்புத்தூர், அவங்க தான் கம்ப்ளீட்டாக ட்ரைனிங் எல்லாம் எடுத்தது, எல்லாமே பண்ணது. ரொம்ப நல்லா இருந்தது. பார்ட்டிசிபேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்கள் பிள்ளைங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க.